இந்து முன்னணி நடத்தும் திருப்பரங்குன்றம் அறவழி போராட்டம் 4ஆம் தேதி திராவிட மாடல் அரசு 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. இந்து மக்களின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொள்வதற்காக இந்த விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் எல்லாம் கைது செஞ்சு முன்னெச்சரிக்கை நடிக்க நடுராத்திரியில் 4 மணிக்கு வீட்டில் வந்து கூட்டிட்டு வந்தா அரெஸ்ட் பண்ணி விளையாமல வச்சிருக்காங்க. சரி, எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்க, சரி. பாவம் இவர் காவி வேட்டி கட்டிருக்காரு, கோயிலுக்கு வந்திருக்காரு சாமி கும்பிட. காவி வேட்டி கட்டின ஒரே காரணத்துக்காக உணர்ந்து பிடிச்சி ஜெயில போட்டிருக்கீங்க. அவன் பையன் வர்றான், எங்க அப்பா நான் இது வரைக்கும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை, எங்க அப்பா என்ன நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அவர் காவி வேட்டி கட்டிருக்காரு, கோயிலுக்கு போறாரு, போராட்டத்துக்கு போறாரு நினைச்சு நாங்க கைது பண்ணோம் அப்படின்றாங்க. இது எந்த வகையில ஏத்துக்கிறீங்க மக்களை? நீங்க தான் யோசிக்கணும். காவி கட்டுனது ஒரு குத்தமா? ஆனா இந்த குத்தத்தை இனி தமிழ்நாட்டில் இருக்கும் 6 கோடி பேர் மக்களும் காவி கட்டத்தான் போறாங்க. நீங்க அதுக்குரிய பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போறீங்க. இன்னைக்கு நாங்க நீங்க போராட்டத்தை வேணா 144 தடை உத்தரவு போட்டு நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா இந்த இந்து மதத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாங்க விதைச்சிட்டோம். இதை 2026 தமிழக மக்கள் அறுவடை செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி.